நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை AJK MV டிஜிட்டல் நெட்வொர்க் வெள்ளி விழா நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் புதுவை மாநில முதல்வரின் பாராளுமன்ற செயலர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். புதுச்சேரி AJK MV டிஜிட்டல் நெட்வொர்க் வெள்ளி விழா புதுவை மூலகுளத்தில் உள்ள ரீனா மகாலில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் தலைமை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் IPTV, VOT, OTT, இணையதளம், லைவ் டிவி தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த வெள்ளி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பேசுகையில், உலகெங்கும் நடத்தும் நிகழ்வுகளை வீட்டில் இருந்தபடி கண்டு கொள்ளவும் தெரிந்து கொள்ளும் வகையிலும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சேவை புரிந்து வருகின்றனர். அதுபோன்று வளர்ந்து வரும் இந்த விஞ்ஞான உலகில் புதிய தொழில்நுட்பங்களுக்கேற்ப நாம் மாறக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போதுதான் தொழில் ரீதியாகவும் நாம் முன்னேற்றம் காண முடியும். புதுவையில் கேபிள் டிவி ஆபரேட்டர்களாக தங்கள் பணியை தொடங்கி நமது நெட்வொர்க்கில் பங்குதாரர்களாக மாறி இருக்கின்றனர். இதற்கு அவர்களின் உழைப்பும் தொழில் ஆர்வமும் முக்கிய காரணமாகும். மேலும் கடந்த காலங்களைப் போல் வரும் காலங்களிலும் நாம் ஒன்றிணைந்து பணியாற்றினால் தொழில் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் முன்னேற்றத்தை காண முடியும். மேலும் தற்பொழுதுள்ள டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் தங்களது நிகழ்ச்சிகளை பல்வேறு வகைகளில் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் நிறுவனங்கள் செயல்படுகின்றன. அந்த வகையில் மக்களுடன் நீண்ட காலம் தொடர்பில் இருக்கும் நம் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் மக்களை சந்திக்க வேண்டும். அதற்காக AJK MV டிஜிட்டல் நெட்வொர்க் வழியாக OTT, லைவ் டிவி உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்துள்ளோம். இதில் IPTV-யானது முற்றிலும் செட்டாப் பாக்ஸ் இன்றி செயல்படும் தொழில்நுட்பமாகும். மேலும் VOT, OTT தொழில்நுட்பத்தின் மூலம் ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்டர்நெட் மூலம் கண்டு களிக்கலாம். இதில் 1000க்கும் மேற்பட்ட படங்கள் மற்றும் பாடல்களை எந்த நேரத்திலும் கண்டு களிக்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் ஆண்ட்ராய்டு மொபைல்களில் இன்டர்நெட் மூலம் இயங்கும் லைவ் டிவி சேவை அறிமுகம் படுத்துகிறோம். இந்த சேவை AJK MV நெட்வொர்க் செட்டாப் பாக்ஸ் செயல்களில் இருந்தால் மட்டுமே கண்டு களிக்கலாம். இவ்வாறு புதுவை மாநில முதல்வரின் பாராளுமன்ற செயலர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் இந்த நிகழ்ச்சியில் பேசினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தென்காசி மதி பிரகாஷ், கள்ளக்குறிச்சி பாலாஜி காணொலி காட்சி வழியாக புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து ஆபரேட்டர்களுக்கு எடுத்துரைத்தனர். வெள்ளி விழாவில் AJK MV டிஜிட்டல் நெட்வொர்க் பங்குதாரர்கள் கிருஷ்ணமூர்த்தி, பசுபதி, சிவராஜ், கருணாகரன் உள்ளிட்ட இயக்குநர்கள், இயக்குபவர்கள் கலந்து கொண்டனர். இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சிகளை மணிகண்டன் தலைமையிலான ரெட்சிஸ் குழுவினர் டிஜிட்டல் திரையில் பங்குதாரர்கள், இயக்குநர்கள் மற்றும் இயக்குபவர்களுக்கு ஒளிபரப்பு செய்து விரிவாக விளக்கினர். பிரதமரின் பாதுகாப்பில் குளறுபடி செய்த பஞ்சாப் மாநில முதலமைச்சர் உடனடியாக பதவி விலக கோரி புதுச்சேரி மாநில பாஜகவினர் பழைய பேருந்து நிலையம் அருகே கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சாப் மாநிலத்திற்கு பல்வேறு நலத்திட்ட பணிகளை துவக்கி வைக்க சென்றபோது திட்டமிட்டு பாதுகாப்பு குளறுபடிகளை உருவாக்கிய பஞ்சாப் முதலமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியல் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அண்ணா சாலை, அண்ணா சிலை அருகில் பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியல் அணி சார்பாக கண்டன போராட்டம் மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த போராட்டத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, ராமலிங்கம், பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர்கள் செல்வம், ரவிச்சந்திரன், மாநில செயலாளர்கள் அகிலன், நாகராஜ், விவசாய அணி தலைவர் புகழேந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த போராட்டத்திற்கான ஏற்பாட்டினை தமிழ்மாறன், பட்டியலணி மாநில பொதுச் செயலாளர் கங்கை அமரன், மாநில இளைஞரணி துணைத் தலைவர் சபரி ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை மாநில மக்களுக்கு பொங்கல் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி கதிர்காமம் பகுதியில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கான பொங்கல் தொகுப்பினை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 490 மதிப்பிலான 10 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு இலவசமாக வழங்கப்படும் என்று புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி புதுவை கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப்பள்ளி எதிரில் அமைந்துள்ள நியாய விலைக்கடையில் 10 பொருட்கள், அதாவது பச்சரிசி 2 கிலோ, வெல்லம் 1 கிலோ, துவரம் பருப்பு 1 கிலோ, கடலை பருப்பு 1/2 கிலோ, பச்சை பருப்பு 1/2 கிலோ, உளுந்து 1/2 கிலோ, மஞ்சள் 100 கிராம், முந்திரி 50 கிராம்,
திராட்சை 50 கிராம், ஏலக்காய் 10 கிராம் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பினை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். மேலும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், கதிர்கமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், அரசு செயலர் உதயகுமார், சிறப்பு செயலர் மலர் கண்ணன், குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் சக்திவேல் மற்றும் ஊழியர்கள் இவ்விழாவின் போது உடனிருந்தனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நமது குடிமைப் பொருள் வழங்குவதன் மூலமாக பொங்கல் பரிசு பொருட்கள் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 490 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்படும். இன்று தொடங்கப்பட்டது, தொடர்ந்து வழங்கப்படும். மற்ற தொகுதிகளுக்கு எப்போ இருந்தது சார்? எல்லா தொகுதியும் இன்றிலிருந்தே அனுப்பிச்சது. நாளை இருந்து இன்றைய ஆரம்பிச்சிருக்கோம், தொடர்ந்து வழங்கப்படும். இந்த கொரோனா அதிகரிச்சுட்டே இருக்கு சார். இன்றைக்கி 444 நம்ம கண்டறியப்பட்டுள்ளது. மாநிலத்தில் இன்றைக்கி முழு ஊரடங்கு போட்டிருக்காங்க. இப்போ அங்கேருந்து இங்கே நிறைய பேர் வரதுனால நம்மளுக்கு அதிகரிக்குது. இதுக்கு நம்ம கட்டுப்பாடு என்ன சார்? எல்லையில எல்லாம் இப்போது நம்ம புதுச்சேரிக்கு எல்லை வரும்பொழுது எல்லையில் 2 தடுப்பூசி போட்டவர்கள் மற்றும் முகக்கவசம் அணிந்து வருவதை கட்டாயப்படுத்துகிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மாணவர்கள் மட்டுமே 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கொரோனா தொற்று நம்முடைய கல்வி அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கேன். இது சம்பந்தமாக கல்வி அமைச்சர் சொல்லுவார். புதுவை மாநகரில் உள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தொற்று தடுப்பூசி செலுத்தப்பட்டது. புதுவை நகரில் உள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பள்ளியின் துணை முதல்வர் கலாவதி வரவேற்றார். புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றார். மருத்துவ அதிகாரி வேல்விழி, தலைமை செவிலியர் கிறிஸ்டோலைட், சுகாதார மேற்பார்வையாளர் நாகரத்தினம் ஆகியோர் இதில் முன்னிலை வகித்தனர். குறிப்பாக பள்ளி மாணவிகள் 2004ஆம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியும் 2005ஆம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசியும் போடப்பட்டது. மேலும் பள்ளியின் கணித விரிவுரையாளர் கலியமூர்த்தி நன்றி உரை வழங்கினார். பள்ளியின் தமிழ் விரிவுரையாளர் கலைவாணி பாண்டியன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். பள்ளியின் விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மேற்கொண்டனர். தொற்று எண்ணிக்கை புதுவையில் பல மடங்கு உயர்கின்ற நிலையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் கடந்த 1ஆம் தேதி முதல் தொற்று எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்து வருகிறது. இதற்கிடையில் ஒமைக்ரான் தொற்றும் புதுவையில் பலருக்கும் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பள்ளிகளை நடத்துவது சரியல்ல என்று கல்வித்துறை எண்ணிய காரணத்தால் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த உத்தரவினை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறப்பித்துள்ளார். மாறாக 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே நடைபெறும் என்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். இது குறித்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொற்று பரவல் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுவை, காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை தற்பொழுது முதல் மறு உத்தரவு வரும் வரை விடுமுறை விடப்படுகிறது. மாறாக இணையவழி வகுப்புகள் மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து நடைபெறும். இவ்வாறு புதுவை மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புக்கு வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான அரசு ஒதுக்கீடு, நிர்வாக ஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான ஒதுக்கீட்டிற்கு வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. அதே போன்று ஆதி திராவிடர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் உள்ளிட்ட பிரிவினருக்கான பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. புதுவை அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 230 இடங்கள் உள்ளன. இதில் ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் வருகின்ற புதன்கிழமைக்குள் தகவல் தெரிவிக்க வேண்டும். இதேபோன்று விருப்ப பாடங்களை மாற்றம் செய்ய வேண்டுமென்றால் வருகின்ற 15ஆம் தேதிக்குள் மாற்றிக்கொள்ளலாம். இந்த தகவலை புதுவை மாநில சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் ருத்ரகவுடு தனது செய்தி அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில மீனவர்களுக்கு 3,76,00,000 ரூபாய் வாழ்வாதார நிதி 11ஆம் தேதி முதல் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது.
இது பற்றி புதுவை மாநில மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனா திட்டத்தின் கீழ் மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து அளிக்கும் வகையில் 3,76,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதி 3,000 ரூபாய், பயனாளிகளின் பங்குத்தொகை 1,500 சேர்த்து 4,500 ரூபாய் வீதம் 12,543 மீனவர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த தொகையானது வருகின்ற 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதிக்குள் மீனவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இவ்வாறு புதுவை மாநில மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் 70 வயதுக்கும் மேற்பட்ட முதியோருக்கு சிகிச்சை பெற சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொற்று பல மடங்கு அதிகரித்து வரும் சூழ்நிலையில் புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் நோயாளிகள் சிகிச்சை மையத்தில் 70 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் முதியோர் சிகிச்சை பெற தனிப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு 70 வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் சிகிச்சை பெறலாம். இந்த நடைமுறை வருகின்ற 11ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இது தொடர்பாக ஜிப்மரில் உள்ள அனைத்து துறைகளுக்கும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இதனை புதுவை ஜிப்மர் தேசிய மருத்துவமனை நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மருத்துவ படிப்பில் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு 27% இட ஒதுக்கீட்டை சட்ட ரீதியாக பெற்றுக் கொடுத்த தமிழக முதலமைச்சருக்கு புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நன்றி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், மருத்துவ மற்றும் முதுநிலை மருத்துவ படிப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% பெற்றுக் கொடுத்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இந்நேரத்தில் நன்றி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கடுமையாக போராடினர். நீட் தேர்வு கூடாது என்று தமிழகத்தில் தமிழக முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வினால் தமிழக, புதுச்சேரி மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். எனவே பிரதமர் மோடி இந்த விஷயத்தில் தமிழக மற்றும் புதுவை மாணவர்களின் உணர்வுகளை உணர்ந்து நீட் தேர்வினை ரத்து செய்ய வேண்டும். புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை காக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு புதுவை மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தனது வீடியோ பதிவில் தெரிவித்துள்ளார். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமத்தில் வரதராஜ பெருமாள் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுவை மாநில அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமத்தில் எழுந்தருளி உள்ளது ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் சன்னதி. இந்த சன்னதியில் மார்கழி மாத 25ஆம் நாள் பூஜையாக வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. புதுவை மாநில பாஜக சார்பில் நடந்த கபடி போட்டியில் சபாநாயகர் செல்வம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் எதிரெதிர் அணியில் மோதியது இளைஞர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி நடத்தும் மாபெரும் கபடி போட்டி லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் துவங்கியது. முன்னதாக லாஸ்பேட் உழவர் சந்தை அருகில் இருந்து பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், சிவசங்கரன், ராமலிங்கம் ஆகியோர் மற்றும் விளையாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய கபடி வீரர்கள் போட்டி நடைபெறவுள்ள மைதானத்திற்கு ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் உள்ள கபடி விளையாட்டு வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த கபடி போட்டியை விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஒரு அணியாகவும் சபாநாயகர் செல்வம் ஒரு அணியாகவும் விளையாடி போட்டியை துவக்கி வைத்தனர். மாநில கபடி சங்க தலைவர் மற்றும் காவல்துறை ஆய்வாளர் ஜெயராமன், செயலாளர்கள் சண்முகம், ஆரியசாமி ஆகியோர் கபடி போட்டி நிகழ்ச்சிக்கான உதவிகளை செய்திருந்தனர். மேலும் கபடி போட்டி நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட்ஸ், ஜான்குமார், ராமலிங்கம், சிவசங்கரன் ஆகியோர் செய்திருந்தனர். நான்கு ஆம்புலன்ஸ்கள் கொண்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இலவச சேவை செய்யும் மாகி தொழிலதிபருக்கு புதுச்சேரி, கேரள அரசுகள் பாராட்டு தெரிவித்துள்ளது.
புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் மாஹே பிராந்தியத்தை சேர்ந்தவர் யூசுப். டைல்ஸ் வியாபாரியான இவர் சமூக பணிகளில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஈடுபடுத்தி வருகிறார். மேலும் இவர் பொதுமக்கள் நலன் கருதி 10 ஆண்டுகளுக்கு முன்பு இலவச ஆம்புலன்ஸ் சேவையை ஆரம்பித்து தற்பொழுது 4 ஆம்புலன்ஸ்கள் கொண்டு இலவச சேவை வழங்கி வருகின்றார். இதற்காக இவர் 4 ஓட்டுநர், 4 செவிலியர், மருத்துவ பணியாளர்கள் என அனைத்தும் தனது சொந்த செலவில் செய்து வருகின்றார். குறிப்பாக கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்டோரை தனது ஆம்புலன்ஸ் சேவை மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும், அதேபோல் சிகிச்சை பலனின்றி பல்வேறு நோய்களால் இறந்த 35க்கும் மேற்பட்டோரை தனது சேவை மூலம் இலவசமாக அடக்கம் செய்துள்ளார். அது மட்டுமின்றி தற்பொழுது கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதால் மருத்துவர்கள் எழுதி கொடுக்கும் மருந்துகளை ஏழை எளியோருக்கு இலவசமாக ஒரு மருந்தகம் அமைத்து கொடுத்து வருகின்றார். தொடர்ந்து நோயால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் உடல் ஆரோக்கியமாக வைக்க தினம்தோறும் தனது வீட்டின் முன்பு 10க்கும் மேற்பட்ட சத்தான உணவுப் பொருட்களை கொண்டு கஞ்சி காய்ச்சி கொடுத்து வருகின்றார். இதற்காக அவர் ஒரு சமையலறை அமைத்து அதனையும் இலவசமாக கொடுத்து வருகின்றார். மேலும் இலவசமாக ஆம்புலன்ஸ் பயன்படுத்துவோர் 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கேரள பகுதிக்கு நோயாளியை கொண்டு சேர்த்து வருவதால் மாஹே பகுதியில் உள்ள மக்கள் தினம்தோறும் மருந்துகள் வாங்கும் மருத்துவமனைக்கு செல்லவும் இவரை நாடி வருவதால் புதுச்சேரி அரசு இவரை பாராட்டி பல்வேறு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் அளித்துள்ளது. புதுச்சேரி அரசு மட்டுமல்லாமல் கேரள அரசும் இவரை கௌரவப்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தின் மூலம் கிராவல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருபுவனைப்பாளையம் கிராமத்தில் 2,84,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீனிவாச நகரில் 3,61,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், சிலுக்காரிப்பாளையம் கிராமம் தேவகிரி நகரில் 2,12,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், நல்லூர் கிராமம் ஸ்ரீராமபுரம் நகரில் 3,89,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், நல்லூர் கிராமம் ஜெய் ஆஞ்சநேயர் அவென்யூவில் 2,84,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் ரூபாய் 15,30,000 ரூபாய் மதிப்பிலான கிராவல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இவ்விழாவில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி மோகன்குமார், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் முகமது இஸ்மாயில், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் தனராஜ், கிராம திட்ட ஊழியர்கள் கஜேந்திரன், கருணாமூர்த்தி, குமரேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் புதுச்சேரியின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதுவை பிரதேச DYFI சிறப்பு மாநாடு புதுவையில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு பிரதேச தலைவர் ஆனந்த் தலைமை தாங்கினார். சங்க பொருளாளர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார். இந்த மாநாட்டை துவக்கி வைத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில செயலாளர் தோழர் பாலா உரையாற்றினார். பிரதேச செயலாளர் சரவணன் எதிர்கால பணிகள் குறித்து பேசினார். பின்னர் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்தார். சங்கத்தின் புதிய தலைவராக பாஸ்கர், செயலாளராக ஆனந்த், பொருளாளராக சஞ்சய், துணை தலைவராக லீலாவதி கௌசிகன், துணை செயலாளராக ராஜ்குமார், தனலட்சுமி மற்றும் 18 பேர் கொண்ட பிரதேச குழு இந்த நிகழ்ச்சி மூலம் தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் வரும் 30ஆம் தேதி மகாத்மா காந்தி நினைவு தினத்தில் 10 மையங்களில் புதுச்சேரியில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க கோரியும், அரசு துறைகளில் காலியாக உள்ள 10,000 காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய கோரியும் தர்ணா போராட்டம் நடத்துவது என இந்த நிகழ்ச்சியில் முடிவு செய்யப்பட்டது. புதுவை பெத்து சட்டிப்பட்டு பகுதியில் சுத்தமான குடிநீர் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பெத்து செட்டிப்பேட்டில் வார்டு முழுவதும் சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும், குடிநீர் வழங்கும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும், பெத்து செட்டிப்பேட் பகுதி முழுவதும் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும், இங்குள்ள கொல்லிமேடு மைதானத்தை சீரமைத்து சிறுவர் பூங்காவை மாற்ற வேண்டும், இங்குள்ள அங்கன்வாடி மையத்தை செயல்பட அனுமதி கொடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை உழவர்கரை நகராட்சியை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பெத்து செட்டிப்பேட் லாஸ்பேட்டை பிரதான சாலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், மாநில செயலாளர் ராஜாங்கம், கொலஞ்சியப்பன், ராமசாமி, குணசேகரன், சத்யராஜ் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக சார்பில் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் 105வது பிறந்தநாள் விழா குறித்த ஆலோசனை கூட்டம் கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது.
அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் 105வது பிறந்தநாள் விழா குறித்து புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக சார்பில் செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எம்ஜிஆரின் பிறந்த நாள் அன்று ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடுவது என்றும், தமிழகத்தில் அதிமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட மருத்துவக் கல்லூரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு போல் புதுச்சேரி அரசு இடஒதுக்கீடு அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இந்த கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.